சென்னை மாநகர காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய்ரத்தூர் இடமாற்றம். புதிய காவல் ஆணையராக ஏடிஜிபி அருண் நியமனம். சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட நிலையில் காவல் ஆணையர் மாற்றம். சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சந்தீப் ராய்ரத்தூர் காவல் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக நியமனம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. திமுக, பாமக, நாம் தமிழரிடையே மும்முனை போட்டி நிலவும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரம். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறும் நிலையில் தீவிர கண்காணிப்பில் தேர்தல் பறக்கும் படையினர். விழுப்புரத்திலும் விக்கிரவாண்டி தொகுதியிலும் 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள முத்தான திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர். நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ளதை ஒட்டி அறிக்கை வெளியிட்டு வாக்கு சேகரிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி திமுக வேட்பாளரை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். திமுக அரசு செய்துள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா முறைகேடு வழக்கை சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி சென்னை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. வேங்கை வயல் விவகாரத்தில் 2 ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்ய முடியாதது ஏன்? தமிழக காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கோவை மேயராக இருந்த கல்பனா ஆனந்தகுமாரின் ராஜினாமா கடிதம் கோவை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்பு. புதிய தேர்தல் நடைபெறும் வரை துணை மேயர் வெற்றிச்செல்வன் பொறுப்பு மேயராக பதவி வகிப்பார் என அறிவிப்பு. ஜூலை 10ஆம் தேதி முதல் சென்னையில் திருநாய்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்படும். செல்லப்பிராணிகள் வளர்ப்போர் அடுத்த 3 மாதங்களுக்குள் ஆன்லைன் மூலம் உரிமம் பெற மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி அருகே வடதொரசலூர் கிராமத்தில் சிறுமிகள் உட்பட 7 பேருக்கு எலிக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் பரபரப்பு. 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து தீவிர சோதனை. மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் புறக்கணிப்பு போராட்டம். சட்டங்களை திரும்பப் பெற வேண்டுமென போராட்டத்தில் வலியுறுத்தல். மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தொடக்கம். 700க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வெறிச்சோடியது துறைமுகம். தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வந்த 402 பச்சோந்திகள் மீட்பு. 67 பச்சோந்திகள் உயிரிழந்த நிலையில் மற்றவைகளை திருப்பி அனுப்ப அதிகாரிகள் முடிவு. சிவகங்கையில் அரசு மதுபான கடையில் விற்கப்பட்ட மதுபாட்டிலில் பல்லி இருந்ததாக குற்றச்சாட்டு. மதுவை அருந்திய ஒருவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு. ஓசூரில் நள்ளிரவில் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை.
விருதுநகர் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண்ணாலான காளையின் உருவ பொம்மை கண்டெடுப்பு. சுடுமண் காதணி, அலங்கரிக்கப்பட்ட சுடுமண் மணி உள்ளிட்ட தொன்மையான பொருட்களும் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையை தோண்டி துண்டித்த தனிநபர். சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குழியில் இறங்கி கிராம மக்கள் போராட்டம். திருச்சி திருவள்ளச்சோரையில் இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி கல்லணை சாலையில் உறவினர்கள் போராட்டம். சத்தியமங்கலம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள். கரும்பு பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை. நெய்வேலி என்எல்சியில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி ஒப்பந்த தொழிலாளி உயிரிழப்பு. இரண்டாவது பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் போராட்டம். குமரிக்கடல் உள்வாங்கியுள்ளதால் விவேகானந்தர் நினைவு பாறைக்கான படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தம். நீர்மட்டம் சரியான பின் படகு போக்குவரத்து தொடரும் என அதிகாரிகள் தகவல். கல்லடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நிற்காமல் சென்ற நெல்லை மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில். அதிகாரிகளுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இரண்டு நாள் பயணமாக டெல்லியிலிருந்து ரஷ்யா புறப்பட்டுச் சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் மோடி அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். கனமழை பாதிப்பால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அஸ்ஸாமில் பாஜகவின் இரட்டை எஞ்சின் அரசு தோல்வியடைந்துள்ளது. சில்சார் நிவாரண முகாம்களில் உள்ள மக்களை நேரில் சந்தித்த பின் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. வன்முறை பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு சென்றடைந்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஜிர்பமில் உள்ள நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் சந்திப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி. 81 எம்எல்ஏக்களில் 45 பேர் ஆதரவு தெரிவித்த நிலையில் பாஜக வெளிநடப்பு. மும்பையில் மதுபோதையில் காரை ஓட்டி பைக்கில் மோதி பெண்ணை கொலை செய்து தப்பி ஓடிய வழக்கு. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் சிவசேனா அணி நிர்வாகியின் மகன் மகிர்ஷாவுக்கு எதிராக மும்பை போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ். ஜாமீனில் வெளியே உள்ள நபர் கூகுள் மேப் தகவல்களை காவல்துறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து. குற்றம் சாட்டப்பட்டவரின் தனியுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து. மாதவிடாய் காலத்தில் விடுப்பு வழங்குவதை கட்டாயமாக்குவது பணியிடங்களில் பெண்களை ஒதுக்க வழிவகுக்கும். பெண்களுக்கு எதிராகவே முடியும் என கூறி பெண்கள் குழந்தைகள் அமைச்சகத்தை மனுதாரர் நாடக்கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மும்பையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சுரங்கப்பாதைகளில் தேங்கிய தண்ணீர். எலக்ட்ரிக் ரயில் பாதைகளையும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. ஒடிஷாவின் பூரி ஜெகநாதர் கோயில் 2ஆம் நாள் தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
இந்தோனேஷியா ஸ்லோவேசி தீவில் சட்டவிரோதமாக செயல்பட்ட தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு. 12 பேர் உயிரிழந்த நிலையில் மாயமான 18 பேரை தேடும் பணி தீவிரம். பதற்றம் நிறைந்த எல்லைகளுக்கு அருகே தென்கொரிய ராணுவ பயிற்சி மேற்கொண்டு வருவதன் எதிரொலி. தற்கொலை வெறியுடன் செயல்பட வேண்டாம் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யூ ஜாங் எச்சரிக்கை. பாலா இயக்கத்தில் உருவாகியுள்ள வணங்கான் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை வெளியீடு. ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. தானே இயக்கி நடித்துள்ள டீன்ஸ் திரைப்படத்திற்கான டிக்கெட் விலை 100 என அறிவித்தார் பார்த்திபன். வரும் 12ஆம் தேதி வெளியாகும் டீன்ஸ் ஷங்கர் இயக்கத்தில் கமல் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படத்துடன் மோதுகிறது.